அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சிங்கப்பூர்ல இருக்கிற ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. இதோ இங்கே தான் கைஸ், அவ்வளோ சீனெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் vlog தான். எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளோ கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால ஒரு பில்டப் இன்ட்ரோ சீனாகவே வச்சுட்டேன். மற்றபடி வீடியோ வந்து நீங்கள் த்ரூ அவுட் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் சிங்கப்பூரில் செந்தோசா ஐலாண்டில் இருக்கிற சிங்கப்பூர் ஓஷியனேரியமுக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இதே இடத்துல சி அக்வாரியம்னு தான் இருந்துச்சு. இப்போ ரீடெவலப் பண்ணி முன்னாடி இருந்ததை விட சுமார் 3 மடங்கு பெருசாக 2025 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே மொத்தம் 22 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் இருக்குது. அதாவது கடலுக்குள்ள உயிர்கள் எப்படி ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் எப்படி எவால்வ் ஆச்சு, கடலோட மேலிருந்து ரொம்ப ஆழத்தில் இருக்கிற உலகம் வரைக்கும் இங்கே இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜோன்ஸை தான் நாம் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துக்கு எப்படி ரீச் ஆகிறது, செந்தோசால இன்னும் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்க ஃப்ரீ டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே தான் உங்களோட டிக்கெட்டை காமிச்சிட்டு என்ட்ரி ஆகணும். உள்ள நுழைஞ்சதும் மேலே பார்த்தா ஒரு பெரிய நீர்த்துளி நம்ம மேலே தொங்குற மாதிரி இந்த செட்டப் இருக்கு. இது அனைத்து கடல்வாழ் உயிரினங்களோட தொடக்கம் ஒரு துளி நீரிலிருந்தும் அதனுள் இருந்த மைக்ரோஸ்கோபிக் பிளாங்டன்ல இருந்து தான் தொடங்குனது என்பதை ரெப்ரசன்ட் பண்ற வகையிலையும் நம்மளோட இந்த பயணம் உள்ள எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படிங்கிற கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற அளவும் இருக்கு. இங்கே நம்ம பார்க்குறது சி ஜெல்லியோட ஒரு சின்ன உலகம். ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு பிரெயினும் ஹார்ட்டும் இல்லை. ஆனாலும் இத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக ரொம்ப பெரிய மாற்றமே இல்லாமல் சர்வை ஆகிட்டு இருக்கு. ஒரு தரமான இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதில் இன்னும் ஆச்சரியமான விஷயம், இம்மோர்டல் ஜெல்லி ஃபிஷ்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு. அது வயசாகி அல்லது ஸ்ட்ரெஸ் வந்தா அது தன்னோட லைஃப் சைக்கிளை ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் அதால ரொம்ப ஆரம்ப நிலைக்கே போக முடியும். மேலும் ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு இன்னொரு முக்கியமான ரோல் இருக்கு. அது பிளாங்டனை சாப்பிடும். அதே நேரத்தில் சில பெரிய அனிமல்ஸுக்கு உணவாகவும் இருக்கு. அதனால ஓஷியன் ஃபுட் செயின்ல ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. நாம் இப்போ ஜெல்லி ஃபிஷ் செக்ஷன் முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம சுமார் 400 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி போக போகிறோம். இந்த டைமில் பூமியில் பெரும்பாலான பகுதி கடலாக தான் இருந்துச்சு. இதுதான் ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ்னு சொல்லப்பட்ட காலம்.
இந்த காலத்துல தான் மீன்கள் ரொம்பவே வேகமா பரிணமிச்சது. சிலவற்றுக்கு தாடைகள் வந்தது, சிலவற்றுக்கு உடல் அமைப்பு ஒரு கவசம் போல் உருவானுச்சு, இன்னும் சிலது பெரிய வேட்டையாடும் விலங்குகளா மாறுனுச்சு. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது இந்த ஜெயண்ட் ஆர்மர்டு ஃபிஷ் தான். இதோட பேரு டங்லியோஸ்டியஸ். இது அந்த காலத்துல கடல்ல இருந்த மிகப்பெரிய வேட்டையாடும் விலங்குகள்ல ஒண்ணு. இன்னைக்கு நாம பார்க்குற சுறா, போனி ஃபிஷஸ் மாதிரியான பல மாடர்ன் ஃபிஷ் குரூப்ஸ்க்கு அடிப்படையான பரிணாமம் இந்த பண்டைய கடல்ல தான் நடந்துச்சு. அதனால இந்த இடம் கடல்ல உயிர்கள் எப்படி சிம்பிளான உயிரினங்கள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் அனிமலா எவால்வ் ஆக ஆரம்பிச்சதுன்னு புரிஞ்சுக்கிற ஒரு டைம் மிஷின் மாதிரி இருக்கு. இந்த ஜோனில் ஜஸ்ட் பாம்பும் தவளையும் தான் இருந்துச்சு, வேற பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம அடுத்த ஜோனுக்கு போகலாம். டெக்னாலஜி இல்லாத காலத்திலும் மனிதர்கள் கியூரியாசிட்டி அவர்களை கடலை தாண்டி புதிய உலகங்களை தேட வச்சது. அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்பிரிட்டை நமக்கு நினைவுபடுத்துவது தான் இந்த செக்ஷன். ரெண்டாயிரத்தி 10 இந்த கப்பல் ஓமன்ல இருந்து சிங்கப்பூர் வர உண்மையாகவே கடல் பயணம் செஞ்சிச்சு. அதாவது வழியில இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா போன்ற இடங்கள்ல நின்று இறுதியா 3 ஜூலை 2010 அன்று சிங்கப்பூருக்கு வந்துச்சு. ஆக்சுவலி இங்கே நம்ம லைட்டாக சாப்பிட்றதுக்கு ஒரு கடையும் இருந்துச்சு. ஆனால் 22 ஜோனில் இப்போ நான் வெறும் 4 ஜோன் தான் இதுவரையுமே கவர் பண்ணியிருக்கேன். அதனால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்ட்டு நம்மளுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த பகுதி சிங்கப்பூரின் கடலோர சுற்றுச்சூழல் அமைப்புகளை பற்றி நமக்கு காட்டுது. சதுப்பு நில காடுகள், பவளப்பாறைகள், கடற்புல்வெளிகள் என ஒவ்வொன்றுமே ஏராளமான கடல் உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் பாதுகாப்பான இடமாகவும் இருக்கு. இவற்றை பாதுகாக்க விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வுகளும் கண்காணிப்புகளும் செய்து அந்த தகவல்களை கடல்சார் பாதுகாப்பு முயற்சிக்கு பயன்படுத்துறாங்க. கைஸ், இந்த செக்ஷன் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இது ஒரு இறால் வகையை சேர்ந்தது. எல்லாரும் உள்ள கையை விடுவாங்க. கையை உள்ள விட்டோம்னா அது மெதுவா நம்ம மேல ஏறி அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நீங்களே பாருங்களேன், என்னோட கையை நான் உள்ள விட்டேன். அழகா வருது பாருங்க, சூப்பர். ஓகே, போதும், எடுத்துருவோம். அடுத்து நம்ம இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போகிறோம். Oh my God. Oh my God. சூரிய ஒளி நிறைந்த கடலின் பகுதிகளில் வாழும் பல்வேறு சுறா இனங்களை நாம இங்கே பார்க்கலாம். சுறாக்கள் கடல் உணவு சங்கிலியின் முக்கியமான வேட்டையாடிகளாக இருந்து கடல் சூழலின் சமநிலையை பராமரிக்க உதவுது. இப்போ நம்ம அந்த டனல்குள்ளே போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு.
அடுத்து பவள தோட்டங்கள், பவளப்பாறை விலங்குகள் மற்றும் கடற்பாசி காடு, இது மூணையும் ஒரே பார்வையில் பார்த்துருவோம். இது அனைத்தும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு முக்கியமான வாழ்விடங்களாக இருக்கு. பவளப்பாறைகள் மற்றும் கடற்பாசி காடு உயிரினங்களுக்கு உணவு, பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்கத்திற்கான இடங்களாக இருக்குது. இங்கு பல்வேறு பவளப்பாறை விலங்குகளையும் பார்க்க முடியும். இதன் மூலம் கடல் சுற்றுச்சூழல் அமைப்பு எவ்வளவு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. टेस्टिंग करते हैं ना, वैसे ये लेबोरेटरी है बेटू। ஓப்பன் ஓஷியன் என்பது பரந்த திறந்த கடலில் வாழும் உயிரினங்களை பற்றிய ஒரு பகுதி. இங்க பாதுகாப்பான மறைவிடங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதால இங்க வாழ்ற கடல்வாழ் உயிரினங்கள் தங்களை சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டு வாழுது. காய்ஸ், அந்த ஓப்பன் ஓஷியன் அந்த வியூ பாயிண்டில் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உக்காந்தாச்சு. எனக்கு இப்போ தோன்றதெல்லாம் இவ்வளவு எல்லாமே ஃபிஷ்ஷாக தான் இருக்குது. ஏகப்பட்ட இடத்த நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எப்படி இதை வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமாக நம்ம எடிட்டில் கொண்டு வரதுங்கிறது தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் சொல்கிறது தான், சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு இவ்வளோ நாளாக இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கையில் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது.
இந்த பகுதி ஆழ்கடல்ல மனிதர்கள் எப்படியெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு வராங்க அப்படிங்கிறத பற்றியது. ரொம்ப அழுத்தமும் இருளும் நிறைந்த ஆழ்கடலுக்குள்ள செல்ல சிறப்பு நீர்மூழ்கி கப்பல் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்க. இங்கு ஆழ்கடல் ஆய்வுகளின் மூலம் இதுவரையும் மனிதர்கள் அதிகம் அறிந்திராத பகுதிகளையும் அங்கு வாழும் தனித்துவமான உயிரினங்களையும் எப்படியெல்லாம் கண்டறியறாங்க என்பதை நாம அறிந்து கொள்ள முடியுது. கடலின் மிக ஆழமான பகுதியில் சூரிய ஒளி ரொம்ப குறைவாகவும் உணவு வளங்கள் மிகவும் அரிதாகவும் இருக்கும். இருந்தாலும் இத்தகைய கடுமையான சூழலிலும் பல்வேறு உயிரினங்கள் தனித்துவமான முறைகளில் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த பகுதியில் ஆழ்கடல்ல ஒரு பெரிய திமிங்கிலம் இறந்து கடலின் அடிப்பகுதியில் மூழ்கி பிறகு அதை சுற்றி எவ்வாறு புதிய உயிர் சூழல்கள் உருவாகிறது என்பதை நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. கைஸ், அவ்வளோதான். இந்த இடத்தோட நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். கொடுத்த காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து தான் சொல்லுவேன். நம்ம டிக்கெட் ப்ரைஸ் $55. இன்னொரு $55 கொடுத்தாலும் அந்த அளவுக்கு ஒர்த்தாக தான் இந்த இடத்த செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான விஷயங்கள் தான் இங்கே நாங்கள் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாமே. கண்டிப்பாக இந்த மாதிரி வேலைகளை சிங்கப்பூர் ரொம்பவே நல்லா செய்வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.